குழந்தைகள் இஸ்லாமிய வாழ்வியலில் உலக கல்வி மற்றும் மார்க்க கல்வியை ஒரே இடத்தில் பயில விரும்புகிறீர்களா? அதற்கான இடம் ஆலிவ் இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் பள்ளி. 11ஆம் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தங்கும் விடுதி வசதிகளும் உண்டு. ஆலிவ் இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் பள்ளி எண் 5 கீழ் என்பது நல்லூர், என் புதுப்பட்டி போஸ்ட், நாமக்கல் 637020. தொடர்பு எண் 9659620011 மற்றும் 9787793337. ஏதாவது பேசி கலவரம் எல்லாத்தையும் நீங்க அல்லாவே மறந்துறீங்களா? ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீம், இறைவனை தவிர வேற யாரும் நீங்க பயப்படக்கூடாது. RSS பணம் வாங்குறீங்கிறாங்க. ஆமா, நீங்க வந்து ஒட்டுமொத்தமும் வந்து இந்தியா கூட்டணி வாரி கொட்டிங்க போட்டேன். ஆனா இந்தியா கூட்டணியுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு? அவன் நமக்கு ஆதரவா இருக்கானா? ஆதரவா பேசுறானா? இல்லையே. சமீபமா வந்து ஒரு தனியார் யூடியூப்ல பேட்டி கொடுத்த பாஜகவுடைய ஆதரவாளரும் நடிகையுமான கஸ்தூரி வந்து இடஒதுக்கீடுல இஸ்லாமியர்களுக்கு இடம் இல்லை, அவர்களை ஏழைகளாக பார்க்க முடியாது, அவர்களை சிறுபான்மையினராக பார்க்க முடியாதுன்னு பேசியிருக்காங்க. 1947 சுதந்திரம் கிடைக்காம இருந்தா நீ இன்னைக்கு இப்படி வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் கால் மேலே கால் போட்டு உட்காந்து நீ மோடிக்கு ஆதரவாக இன்டர்வியூ கொடுக்க முடியுமா? அறிவுக்கு சம்பந்தம் இல்லாத நிறைய விஷயங்கள் இந்த மும்பை அழகி கங்கனா ராவத் அடிக்கடி பேசிட்டு வந்தீங்கன்னா அதே கேரக்டர் தான் நீங்கள் கஸ்தூரியும் பார்க்கணும். பங்களாதேஷ்லேருந்து வராங்க, அங்கேருந்து வராங்க, இங்கேருந்து வராங்க. உங்கள் ஆட்சி தானே நடக்குது. துரோகின்னு சொன்னா ஒரு சமூகத்தில் வந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சமூகத்தை பிளவுபடுத்தி அந்த கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய நாதாரி கூட்டம் உங்களை நான் எப்படி சொல்றேன்? தேச துரோகி. ஏதாவது வன்முறை நடத்தி இந்த கலவரத்தின் மூலமாக இந்த தேர்தலை நிறுத்தணும். ஒரு திட்டம். RSS என்பது ஒரு கார்பரேட் கம்பெனி. அந்த கார்பரேட் கம்பெனியுடைய சித்தாந்தம் இருக்கு பார்த்தீங்களா? கக்கூஸ் கொள்வதுக்கும் ஆளுவன் இருக்கு. அதுதான் இந்த வேலூர் மாரி இருக்கானுங்க. இவனுக்கு என்ன வேணும்? அதான் இதை வந்து முழுக்க அவங்களுக்கு இந்துக்கள் மீதும் பாசம் இல்லை, சனாதனத்தின் மீது பாசம். பாரத் என்பது சனாதன கொள்கையினுடைய கோட்பாட்டினுடைய அடி வேறு. சாதாரண மக்களுக்கு இருக்கக்கூடிய பக்தி கூட இந்த RSS சித்தாந்தம் வந்து பக்தியே இல்லை. அதே மாதிரி முகலாய மன்னர் இருந்தாங்க. அப்போ கஸ்தூரியுடைய வம்சம் போய் எதிர்த்துதான். முகலாய மன்னர்களுக்கும் கழிவுட்டு தான் இந்த வம்சம் வாழ்ந்தது. எது? கஸ்தூரி வம்சம். ஆங்கிலேயன்கிட்டயே கழிவுட்டு தான் இந்த வம்சம் வாழ்ந்தது. இப்போ காங்கிரஸ் ஆளுநர் இருக்கிறது, காங்கிரஸ் கழிவுட்டு ஆண்டுட்டு இருந்தது. இப்போ பாஜக ஆளும்போது இல்லை நாதாரி இருக்காங்க. முஸ்லீம்கள் கூட உங்கள்கிட்ட அடிமையாவாங்க, மண்டிடுவாங்க. நாங்களும் மண்டிடுவோம், எதிர்ப்போம். அதுக்காக சிறை தான் வாழ்க்கை அல்லது மரணம் தான் வாழ்க்கை போயிட்டே இருக்கும். இஸ்லாமியர்கள் வந்தால் இடஒதுக்கீடெல்லாம் பிடிங்கி. இவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, பிஜேபி வந்து இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்க, இப்போ CA NRC இதெல்லாம் ரோட்ல நின்று போறேன்னாங்க. காங்கிரஸ் வந்து அது கொஞ்சம் குறையுங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. நான் என்ன சொல்றேன், வரட்டுங்க, பிஜேபியே வரட்டும், CA கொண்டு வரட்டும்ன்றாங்க. நான் எதிர்ப்புங்க. நம்ம சண்டை செய்யலாங்கிறீங்க. ஏங்க ஃப்ரௌனுக்கிட்டே வாழ்ந்த மக்களுங்க இந்த சமூகங்க. ஃப்ரௌன்ன்ற ஒரு கொடுங்கோல் மன்னனுக்கு எதிர்த்தே போராடி வாழ்ந்த சமூகம் இது. வரலாறு அப்படி இருக்குங்க, சாதாரணமான வரலாறுங்க. ஏன் இப்போ நம்ம கோழிகளா மாறிட்டு வரோன்றேன்? ஏன் கோழிகளே ஏற்படுத்த யாரு சார்? இப்போ இந்த தலைவர், இப்போ நீங்க சொல்றத மாதிரி பார்த்தா இப்போ இந்த உலமா சபை, ஜமாத் தலைவர்கள், அப்ப இவங்களை யார் இதை குழப்புறாருன்னு நினைக்கிறீங்களா? குழப்பல. எல்லாருக்குமே இந்த வாகன் அவங்க மனசுக்குள்ள ஒண்ணு வாழணும்ன்ற அந்த ஆசை இருக்கு பார்த்தீங்களா? இப்ப பாருங்க, உலமா சபைகளுக்கு பாலஸ்தீனத்துல வந்து எதுவுமே இல்லை, ஆனா மக்கள் வந்து சண்டை போடுறாங்க. அதான் சொல்றேன், அந்த நிலை உருவாகிட்டான்றாங்க. இங்க சட்டம் இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, தமிழ்நாட்டுல எல்லாமே இருக்கு. நம்ம போராடுவோன்ற, நம்ம சண்டை போடுவோன்ற. நம்மள சாதாரணமா இஸ்லாமிய மக்களையும் வந்து போட்டு குழப்புற மாதிரி தானே இருக்கு. அதான் சொல்றேன். இது இன்னைக்கு என்னன்னா ஒரு பயம் காட்டி இன்னைக்கு வந்து முஸ்லீம்கள் வந்து அதாவது ஒரு 40 வருஷம் பின்தங்கி போயிட்டாங்க. சமூகம் பின்தங்கி போயிடுச்சு. அந்த சமூகத்தை பின்தங்கி கொண்டு போறாங்க. யார் கொண்டு போறாங்க? இந்த உலமா சபைகள்லாம் கொண்டு போறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் கேட்டா இவர் அப்படிதான் ஏதாவது பேசி கலவரம் எல்லாத்தையும் நீங்க அல்லாவே மறந்துறீங்களா? ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீம், இறைவனை தவிர வேற யாரும் நீங்க பயப்படக்கூடாது இல்லையா? கண்டிப்பா. அதானே சிரிக்கிறதுனா, இறைவனை தவிர நீங்க வேற ஒரு பொருளுக்கு இணை வைக்காதீர்கள். இணை வைக்காதுன்னா இறைவன் இருக்கான்றதை மறந்துட்டு நீங்க செயல்படக்கூடாது. அப்போ என்ன நடக்க போதோ அது நடந்தே தீரப்போகுது. நம்முடைய மரணங்கள் எப்படி நடக்க போதோ அது நடந்தே தீரும். ஆமா, கண்டிப்பா நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதுல என்ன நெகசிபிள் கூட நம்ம பண்ணக்கூடாது.
ஆனால் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் இந்தியாவில் சரிய சட்டத்திலே ஏதாவது சில அதாவது பிரச்சனை வந்தால் கூட நமக்கு அந்த பெரிய அளவுக்கு உலமா சபையோ பெரிய அளவுக்கு இந்த இஸ்லாமிய சமூகம் பொங்கி எழுதில்லை. ஆனால் இந்த நாட்டில் வாழக்கூடாதுன்ற ஒரு நிலை வந்தால் மட்டும் உலமா சபை உட்பட இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் ஐயோ விட்டக்கூடாது போராட்டம் வாங்க அப்படின்றாங்க பாருங்க. ஷைன் பாக்கெல்லாம் நடத்தினாங்க. நான் சொன்னேன் சரியா விட வாழக்கூடாதுன்றது பெரிய விஷயமா இல்லை, சரியா தான் முக்கியம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு இதே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியின் போது சரிய சட்டத்தினுடைய முக்கிய அதாவது பொது சிவில் சட்டத்தினுடைய முக்கிய 2 சரத்துகள் கொண்டு வரப்பட்டது. ஒன்று கட்டாய பதிவு திருமண சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த கட்டாய பதிவு திருமண சட்டம் மூலிமா என்ன ஆகுதுன்னு சொன்னால் திருமணங்கள் பதிவு செய்யப்படணும் ஆயிடுது. அப்போ நம்ம இது பள்ளிவாசலில் நடக்கக்கூடிய அந்த நிக்கா வந்து செல்லுபடி ஆகாது. அதாவது செல்லுபடி ஆகும், இருந்தாலும் நீங்கள் எதுவுமே பதிவு பண்ணுங்க. பதிவு பண்ண தான் ரெகக்னைஸ் பதிவு பண்ணிடுவோம். பதிவு பண்ணிட்டாவே நம்ம இந்த குள்ளாக தல்லாக்கெல்லாம் வந்து ஜமாத்தை உட்காந்து பேசி முடிவு பண்ணி பிரியெல்லாம் முடியாது, நீதிமன்றம் தான் போகணும். 2 ஆச்சா? 3வது இப்போ எனக்கு அந்த முத்தலாக் தடை சட்டத்துக்குள்ள வந்துடும். ஆமாம், 3வது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 2வது திருமணம் பண்ணணும், மார்க்கம் எனக்கு அனுமதிச்சு இருக்கு. சரியா தானே அதெல்லாம்? ஆமாம், சரியா சட்டம். அப்போ ஒரு திருமணத்தை நான் பதிவு பண்ணிட்டேன்னா 2வது திருமணம் பண்ண முடியாது. புரியுது? வாய்ப்பு இல்லை, சட்டத்தில் இடம் இல்லை. அப்போ இதெல்லாம் சரியா இதுக்கு நேரடி எதிரான ஒரு சட்டங்களை திமுக கொண்டு வந்தது 2009. அதை எதுக்கிறதுக்கு இந்த உலமா சபைக்கு தெம்பு இல்லை, திறனை இல்லை. இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் தலைவர்களுக்கு தெம்பு இல்லை, திறனை இல்லை. இன்னும் கூட அந்த திமுக அந்த கூட்டணி மண்டிட்டு கிடக்குறாங்கன்னு சொன்னால் அப்போ இவர்களை நான் எதிர்ப்பது தான் நான் துரோகின்னு சொன்னால் ஆமாம் நான் துரோகியாகவே இருந்துட்டு போகிறேன். இப்போ நீங்கள் தொடர்ந்து திமுகவை தடாரகம் வந்து திமுகவை எதிர்த்து பேசிட்டு காங்கிரஸை பேசுகிறனாலும் உங்கள் மேலேயும் ஒரு தனிப்பட்ட பார்வை வைக்கிறாங்களே. ஆமாம், பிஜேபி ஆதரவாளர். ஆமாம், RSS பணம் வாங்குறீங்கிறாங்க. ஆமாம், நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் இந்த வச்சு வாங்குறீங்களா சார்? கரெக்டு, அது கொடுத்தா ஏன் இப்படி வரும், அது வேறு விஷயம் விடுங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் சொன்ன இந்த விஷயம் இருக்குல்ல 2009 கட்டாய பதிவு திருமண சட்டத்தின் மூலிமா பொது சிவில் சட்டத்தினுடைய 2 முக்கிய சரத்துக்களை சீரழிக்கப்பட்ட அப்போ சரியாக்கு எதிராகவே நடந்திருக்கு. அப்போ நீங்கள் எல்லாம் தூங்குவீங்க, நான் இதை கேட்டேன்னு சொன்னால் நான் குற்றவாளியா? அது அல்லாஹ்கிட்ட தீர்மானிக்கும். இறைவன்கிட்ட நீயும் போகிறேன், நானும் வரப்போகிறேன். அங்கே நான் வச்ச இந்த வாதங்களை நிச்சயம் அல்லாஹ்வுக்கு தெரியும், இறைவனுக்கு தெரியும் இல்லையா? அது எவ்வளோ ஒரு கொடுமையானது. ஏன் நீங்கள் இதை எதிர்த்துக்க மாட்டேங்க? நீங்கள் திமுக ஆதரிக்க கட்சி தானே. கட்டாய பதிவு திருமண சட்டத்தில் எங்களுக்கு விதிவிலக்கு வழங்க சொல்ல வேண்டியது தானே. நீங்கள் சொன்ன உடனே பண்ணுவார் இல்லையா? ஏன்னா 100 விழுக்காடு முஸ்லீம்களுடைய ஓட்டை வாங்கி கொடுக்குறீங்களா இல்லையா? ஜும்மாக்கல்ல பயன் கூட பண்ணி வாங்கி கொடுக்குறீங்களா இல்லையா? அப்போது ஒரு பக்கம் அவன் வந்து மதச்சார்பற்ற சக்தின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இந்த சரியாவுக்கு எதிராக செயல்பட்டுட்டு இருந்தால் நீங்கள் வந்து மதச்சார்பற்ற சக்தி சரியா வேணுமோ மதச்சார்பற்ற தான் வேணும்னு சொன்னால் அப்போ நான் உங்களை வந்து உலமா சபையாவோ அல்லது இஸ்லாமிய அமைப்பின் தலைவர்களாவோ அல்லது இஸ்லாமிய சமூகத்தினுடைய பிரதிநிதியாவோ என்னுடைய பார்வையில் நீங்கள் உங்களை பார்க்க முடியல என்னால். அப்போ எதிர்த்து தான் நான் களமாடுவேன். அப்போ நீங்கள் களமாடினா என்னை நீங்கள் எதிர் ரேஞ்சுக்கு கொண்டு வந்தீங்கன்னா ஐ டோன்ட் கேர்னு விட்டு போயிட்டு. அதை இப்போ இந்த வேலூர் இப்ராஹிம் பிஜேபியிலே இருக்காரு, ஆனால் அவரே சொன்னால் பிரச்சனை இல்லை. ஆனால் தடாராஜும் தனிச்சு நின்று பல பேட்டிகளை கொடுக்குறாரு, தானாக வளர்ந்துட்டு வர்றாரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் உங்கள் மேலே இந்த பார்வைங்கிறது என்னங்க பண்ணுவாங்க? அவங்களால எதிர்த்துக்க. இப்போ நான் ஒரு உலமா சபை தலைவரை உட்கார வச்சு நீங்கள் ஒரு நாள் கூப்பிடுங்க, உலமா சபை தலைவரை கூப்பிடுங்க, என்னை கூப்பிடுங்க, நேரடி விவாதத்துக்கு வைங்க. யாராவது உலமா சபை தலைவரை கூப்பிடுங்க. நான் பல விஷயங்களை கேட்கணுன்னு ஆசை இருக்கேன், எனக்கு கேட்போம், மக்கள் தீர்மானிக்கிட்டோம். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் வைக்கக்கூடிய கேள்விகள் பதில் சொல்லட்டும் உலமா சபைகள், அதன் பிறகு மக்கள் தீர்மானிச்சுக்கிட்டோன்றாங்க. நேரடி விவாதத்துக்கு ஆமாம் கூப்பிடுங்க. நான் கூப்பிட்டா வரமாட்டாங்க யாரும், இது வரமாட்டேன் அப்படின்னு நான் ஏதோ அடிச்சு போடுற மாதிரி இல்லை நான் ஏதோ கொடுமையான மாதிரி அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கேன். நீங்கள் கூப்பிட்டா வருவாங்க, கூப்பிட்டா வரீங்க, விவாதமாக நிச்சயமாக ஒரு முயற்சி நிச்சயமாக நீங்கள் நெவரெஸ்ட்டில் வந்து நீங்கள் கூப்பிடுங்க. நீங்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து இன்றைய காலத்தின் தேவை. இது இன்னைக்கு நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமும் வந்து இந்தியா கூட்டணி வாரி கொட்டிங்க ஓட்ட. ஆனால் இந்தியா கூட்டணியுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு? அவன் நமக்கு ஆதரவாக இருக்கானா? ஆதரவாக பேசுகிறானா? இல்லையே. கனிமொழி போய் பேசுது, அடுத்த முறை பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டானா முஸ்லீம்கள்லாம் வாழ்றதே கஷ்டம். ஏண்டா நான் மட்டுமா வாழ்றது கஷ்டம், நீ மட்டும் நான் எப்படி வாழ்ந்துருவேன்? என்னால் கேள்வி கேட்க முடியும். நான் மட்டுமா வாழ்றது கஷ்டம், நீ மட்டும் வாழ முடியாது. ஸ்பெக்ட்ரான் 2 வழக்கு எடுத்தானா நீ கூட பீகார் சிறைக்கு தான் போகணும். ஆனால் என்னை வச்சு தான் நீ இந்த சமூக வாக்குகளை நீ வாங்குற. முஸ்லீம்களே வாழ முடியாது. கண்டிப்பாக
அப்போ இது போன்ற பித்தலாட்ட அரசியல் வேண்டாம். நான் போலி பிம்பத்தை ஏற்படுத்த வேண்டாம். இஸ்லாமியர்கள் மீது போலி பிம்பங்கள் வேண்டாம். இந்தியாவில் காஷ்மீர் வந்து ஒரு இஸ்லாமிய மாநிலமாக பார்க்கப்பட்டுச்சு, ஒரு இஸ்லாமிய பிரதேசமாக பார்க்கப்பட்டுச்சு. நாடு முழுவதுமே இஸ்லாமிய நாடுகள் எப்படி அல்லோலப்பட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது செய்திகள்லாம். இப்போ கேரளாவுக்கு பிரச்சாரம் வந்த அமித்ஷா வந்து கேரளாவை வந்து இஸ்லாமிய மாநிலமாக மாற்ற முயற்சிக்கிறாங்கங்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை அப்படி மாறினா அது நிம்மதியாக இருக்குமா? இல்லை, நான் சொல்கிறேன், பாஜகவினுடைய கீழ்த்தரமான பிரச்சாரமே அதுதான், வேற ஒன்றும் இல்லை. கேரளா மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவே இஸ்லாமிய நாடு ஆக்கணும்னு சொல்லிட்டே வராங்க. ஒரு காலம் அவங்க திரும்ப திரும்ப சொல்லி அந்த இறைவனுடைய அசரிகளுடைய காதலை விழுந்து ஒரு கால் மாற்றமானா கூட அதில் ஒன்றும் வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இஸ்லாமிய நாடாவே பின்ன இவங்க திரும்ப திரும்ப அதாவது நடக்க முடியாத நடக்காத ஒரு விஷயத்தை திரும்ப 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 இவங்க சொல்ல அது இறைவன் அந்த இதுவை ஏற்றுக்கிட்டானா? யாருடைய வாயில வர்றதுன்றது இறைவன் பார்க்க மாட்டான் இல்லையா? அப்படி அமித்ஷாவும் மோடியும் திரும்ப திரும்ப முஸ்லீம் நாடாக போகிறாங்க திரும்ப 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 சொல்லிகிட்டே வந்தாங்கன்னா அப்போ அந்த இறைவன் வந்து ஏற்றுக்கிட்டானா? அதாவது மோடியுடைய பேச்சையும் அமித்ஷாவுடைய பேச்சையும் இன்னும் RSS பாஜகவுடைய தீவிர பக்தர்களுடைய பேச்சுக்களை திரும்ப திரும்ப இந்த முஸ்லீம் நாடா அப்படின்னு இறைவன் ஏற்றுக்கிட்டா யாரும் தடுக்க முடியாது. கண்டிப்பா. புரியுதுங்களா? ஆனால் இவங்க அரசியலுக்காக ஒரு கீழ்த்தரமான ஒரு வார்த்தைகளை, அதாவது அரசியல் இடங்கள்ல அதை பேசுறாங்க. அதான் அரசியல் அறமற்ற வார்த்தைகளை இவங்க உபயோகப்படுத்துறாங்க. அதுவே வந்து இறைவன் ஏற்றுக்கிட்டேன்னா என்ன நடக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் நடக்காதுன்னு சொல்றாங்க. இல்லை, இருக்கிற நாடே அல்லோலப்பட்டு இருக்கு, இதுக்கு மேலே இதுக்கு மாநிலம் தேவையா? இல்லைங்க, தேவையில்லைன்றது இல்லை. அப்போ நீங்கள் தானே திரும்ப திரும்ப சொல்கிறீங்க. நான் எந்த முஸ்லீமும் இது வந்து கேரளா வந்து முஸ்லீம் நாடுன்னு சொல்கிறது இல்லை, தமிழ்நாடு முஸ்லீம் நாடு இல்லை, இந்தியா முஸ்லீம் நாடுன்னு சொல்கிறது இல்லை. தெரியுதா இல்லைங்களா? ஆனால் நீங்கள் தான் திரும்ப திரும்ப என்ன பண்ணுறீங்க, அரசியலுக்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும்போது அப்போ இறைவன் உங்களுடைய அந்த வார்த்தையை பிரார்த்தனை நினைச்சு ஏற்றுக்கிட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன் உங்கள்கிட்ட. கிடைச்சா நல்லது தானே, வாய்ப்பு தானேன்னு பயன்படுத்தி அதை தான் சொல்கிறேன். இவர்கள் தொடர்ந்து அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை இறைவன் இவருடைய பிரார்த்தனைன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டான்னு வச்சுக்கலாம், ஒன்றும் பண்ண முடியாது. இஸ்லாமிய நாடு தான் ஆய்வு மாறதான் செய்யும். இந்த இந்திய நாட்டில் இஸ்லாமியருடைய பங்கு வந்து பெரும் பங்கு, அளவு வெறும் வார்த்தைகளெல்லாம் சொல்ல முடியாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இடஒதுக்கீடுங்கிற ஒரு விஷயத்தில் இஸ்லாமியர்களும் அடங்கியிருக்கோம். சமீபமாக வந்து ஒரு தனியார் யூடியூப்பில் பேட்டி கொடுத்த பாஜகவுடைய ஆதரவாளரும் நடிகையுமான கஸ்தூரி வந்து இடஒதுக்கீடில் இஸ்லாமியர்களுக்கு இடம் இல்லை, அவர்களை ஏழைகளாக பார்க்க முடியாது, அவர்களை சிறுபான்மையினராக பார்க்க முடியாதுன்னு பேசியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அவள் கஸ்தூரி கிட்ட நீங்கள் போய் உட்காந்துட்டு திரைப்படத்தில் உங்களை தயாரிப்பாளர் எப்படியெல்லாம் வந்து நடத்துவான், உங்களை ஒரு படத்தில் உங்களை வந்து புக் பண்ணுற தயாரிப்பாளர் எப்படி நடத்துவான், இயக்குநர்கள் அதாவது அந்த இயக்குநர்கள் எப்படி நடத்துவான், உங்கள் கூட நடிக்கிற கதாநாயகர்கள் எப்படி நடத்துவாங்க, உங்கள் கூட வரக்கூடிய லைட் பாய் அந்த பாய் இந்த பாய் எல்லாம் உங்களை எப்படியெல்லாம் நடத்துவாங்க அப்படின்ற கேள்விகளை முன் வச்சா அவங்க அனுபவம் இருக்குது. அந்த அனுபவ ரீதியாக பல விஷயங்களை அவங்க சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுட்டு அரசியல் ரீதியாக கேள்வின்னு சொல்லி அவர்கிட்ட வச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ உதாரணத்துக்கு கங்கனா ராவத்னு ஒரு பெண் இருக்கா, பாஜக வேட்பாளர். அவன் அன்றைக்கி உட்காந்து கால் மேலே கால் போட்டு சொல்கிறான், 1947 சுதந்திரம் கிடைச்சி சுதந்திரமே இல்லை சொல்லுது. ஆமாம், சொன்னது தான் சொன்னான். விமர்சனம் ஆச்சு, நாடு முழுவதும் விமர்சனம், சுதந்திரமே இல்லைன்னு. ரெண்டாவது என்ன சொல்லுது, 2012 தான் சுதந்திரமே கிடைச்சி. என்ன மோடி பிரதமர் நடந்தால் அவங்க பாஜக பிரதமர் மோடி 1947 சுதந்திரம் கிடைக்காம இருந்தால் நீ இன்னைக்கு இப்படி வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் கால் மேலே கால் போட்டு உட்காந்து நீ மோடிக்கு ஆதரவாக இன்டர்வியூ கொடுக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது என்ன சொல்கிற, இந்தியாவுடைய முதல் பிரதமர் இவரான் யார், சுபாஷ் சந்திர போஸ். ஆமாம். அப்போ என்ன சொன்னால் இவங்க இந்த சுதந்திர போராட்டத்தில் இவங்களுடைய பங்களிப்பே இல்லை. இப்போ அதை போட்டு உழப்பணும். அப்புறம் இன்னொரு இன்டர்வியூவில் சொல்லுது, இந்தியா எங்கே சுதந்திரம் கிடைக்கிது, 99 இயர்ஸுக்கு ஒரு இதுதான் 99 வருஷத்துக்கு உண்டான கான்ட்ராக்ட் தான் கிடைச்சிருக்கு. அதாவது ஒத்திகை 99 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் வந்து இங்கிலாண்டை வந்து இந்தியாவை எடுத்துக்குவாங்க. அப்போ இது போன்ற பிரதத்திலான அறிவுக்கு சம்பந்தம் இல்லாத நிறைய விஷயங்கள் இந்த மும்பை அழகி கங்கனா ராவத் அடிக்கடி பேசிட்டு வந்தீங்கன்னா அதே கேரக்டர் தான் நீங்கள் கஸ்தூரியும் பார்க்கணும். ஆனால் இப்போ அதில் ஊடகத்தின் மேலே தவறு இருக்குன்னு தான் சொல்றீங்க நீங்கள். ஆமாம், அவங்ககிட்ட போய் ஏன் நீ கேட்குறேன்ற, அவங்க என்ன தெரியுங்க, முஸ்லீம்களுடைய வரலாறு என்ன கஸ்தூரிக்கு தெரியும். 4 வார்த்தை இங்கிலீஷில் பேசிட்டா போதும். நான் கேட்குறேன்,
உண்மைதான். அல்லது 4 திரைப்படத்தை பற்றி நீ ஹீரோவாக நடித்த ஹீரோயினாக நடிச்சேன்றதான் உனக்கு எல்லாம் தெரியுமா? மட்டும் அன்றைக்கி பேசுது இது பங்களாதேஷ்லேருந்து வர்றாங்க, அங்கேருந்து வராங்க, இங்கேருந்து வராங்க. உங்கள் ஆட்சி தானே நடக்குது, கேள்வி வருதா இல்லையா? இப்படி கேட்கணும். வருது. கஸ்தூரியை இங்கே கூப்பிட்டு வந்தீங்கன்னா நான் கேட்பேன். இப்போ பட்டேல் 10 வருஷமாக உங்கள் ஆட்சி தான் நடக்குது, இந்த 10 வருஷமாக ஏன் அங்கேருந்து ஊடுருவாங்களா, நீங்கள் என்ன பிடிங்கிட்டு உட்காந்துருக்கீங்கன்னு கேட்கணும். கேட்க தோணுதா இல்லையா? அப்போ அதை விட்டுட்டு அங்கேருந்து ஊடுருவாங்க இங்கேருந்து ஊடுருவாங்கன்னா ஊடுருவதான் செய்வாங்க. ஒரு நாடுன்னா ஏன் நீ இந்தியா வந்து மற்ற நாடுக்கு போய் ஊடுருவு இல்லையா? நீ இப்போ எப்படியாவது மோடியை பிடிச்சிட்டு இருந்தா ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்க்குறேன். ஏற்கனவே நம்ம காயத்ரி அப்போ உனக்கு மோடியை பிடிச்சிட்டே இருக்கணும், மோடியை பிடிச்சி எப்படியாவது நமக்கு ஒரு பதவி கிடைக்குமான்னு நீ அலையிற, ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படின்றது தான் உங்களுடைய திட்டம். ஏற்கனவே காயத்ரி ரகுவும் இப்படி தான் இருந்தேன், கடைசியாக தூக்கி வீசிச்சாரு. அதேமாரி வந்து இவங்க கௌதமி ஒன்றுமே வேகலை, பயன்படுத்தி தூக்கி ஆஃப் பண்ணிட்டாங்க, பயன்படுத்தி தூக்கி போட்டுருவானுங்க, பயன்படுத்துவானுங்க தூக்கி போட்டுவானுங்க. நடிகைகளையும் RSS உடைய சித்தாந்தம் புரியுதுங்களா, பயன்படுத்தி தூக்கி வீசிடுவாங்க. அந்த பயன்படுற வெளில நீ வந்து என்ன பண்ணுவ, சிக்காதங்கிறீங்க. போய் ஏன் குஜா தூக்கிட்டு இருக்க, ஏன் ஒரு சமூகத்தை நீ வந்து பகையாளி ஆக்கிற, நீ உனக்கு என்ன தெரியும், யார் விடுவோம் நாங்கள். இப்போ இவங்களுக்கு வந்து விடுதலை, வரலாறு, போராட்டம், சுதந்திரம் எதுவுமே தெரியாது. இந்த மண்ணாங்கட்டி அவளுக்காக இருக்கட்டும், கங்கனா ராவத்துக்காக இருக்கட்டும், எதுவுமே தெரியாது. இப்போ பேசி அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களை மிகப்பெரிய ஒரு அறிவின் களஞ்சியம், அறிவு சிந்தனையாளர் மாரி காட்டிக்கணும். இதுதான் இவங்களுடைய வேலை. முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு அவசியமானது. அவர்களில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய நிலையும் சொல்லி சொல்லிட்டு என்ன சொல்றாரு, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மலைவாழ் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள விட பின்தங்கிய நிலையில் இன்று இந்தியாவில் ஒரு சமூகம் வசிக்கின்றது என்றால் அது இஸ்லாமிய சமூகம்னு சொல்லிட்டு ரங்கநாத் மிஸ்ரா வந்து கமிஷன் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. கஸ்தூரி போய் அதை படிக்க சொல்லுங்க முதல்ல. ரங்கநாத் மிஸ்ரா வந்து அவர் ஒன்றும் முஸ்லீம் இல்லையா, புரிதுங்களா? இல்லை, இஸ்லாம் இல்லை. அவங்க போய் படிக்க சொல்லுங்க, படிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து பதில் சொல்லுங்க. இன்னைக்கு முஸ்லீம்களுடைய யதார்த்த நிலையை தான் ரங்கநாத் மிஸ்ரா வந்து தன்னுடைய அந்த கமிஷன் அறிக்கையில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. அதை படி. பாபர் மசூதிக்கு இடிப்புக்கு முன்பு, இடிப்புக்கு பின்பு. இடிப்புக்கு முன்பு பார்த்தீங்கன்னா பாகல்பூர் படுகொலை, பாகல்பூர் கலவரம், மீரட் கலவரம், இப்படி எண்ணற்ற கலவரங்களை லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ எதிர்த்தாக்குதல் எதுவுமே நடக்கலை. ஏன் நடக்கலைன்னு சொன்னால், இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, இந்த நாடு நம்மளுது, இந்த மண் நம்மளுது, இந்த மக்கள் நம்முடைய சகோதரர்கள், நாம் எதிர்த்தாக்குதல் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு நாதாரி, ஏதோ ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக, ஏதோ ஒரு புறம்போக்கு, ஏதோ ஒரு வழித்தவர பிறந்த கூட்டம் இப்படி நம்மளை செஞ்சிச்சின்னு சொல்லி அமைதியாக தான் இருந்தாங்க. நம்ம பாபர் மசூதி இடித்த பிறகுதான் என்ன ஆச்சு, எதிர்த்தாக்குதல்னு சொல்லி அங்கங்கே சில குண்டுவெடிப்புகள் நடந்தது. அது கூட மும்பையில் கலவரம் நடக்குது, கலவரத்துக்கு பதில் குண்டுவெடிப்பு நடந்தது. கோயம்புத்தூரில் கலவரம் நடக்குது, கலவரத்துக்கு பிறகு குண்டுவெடிப்பு நடக்குது. அந்த குண்டுவெடிப்பு நடத்துறதுக்காக வந்து நீ எங்களை வந்து தேச துரோகின்னு சொன்னா, அப்போ உன்னை நீ இந்த ஒரு சமூகத்தில் வந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சமூகத்தை பிளவுபடுத்தி அந்த கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய நாதாரி கூட்டம் உங்களை நான் எப்படி சொல்றது, தேச துரோகி? புரியுதுங்களா? இல்லையா? இன்னைக்கு ஒரு நாட்டினுடைய பிரதமர் எப்படி பேசுறாரு, அதுதான் தேச துரோகம். இருக்கா இல்லைங்களா? இந்த 2024 தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா இந்து ராஷ்டிரியம் அமைப்புகளுக்கான அஜெண்டா அவங்களோடது அது எந்த அளவுக்கு நெருங்கிருச்சுன்னு நினைக்கிறீங்க? அவங்க 10 ஆண்டுகளை சுகத்தை கண்டுட்டாங்க. பாஜக RSS வந்து அவங்க எதிர்பார்க்காத சுகம். அந்த 100 ஆண்டுகள் அவங்க பட்ட கஷ்டம் இருக்கு பற்றியெல்லாம், அந்த கஷ்டத்துக்கெல்லாம் சுகத்தை அனுபவிச்சிட்டாங்க. அனுபவிக்கிறதுனால இப்போ அவங்களால அந்த சுகத்தை விட்டுட்டு இறங்க முடியல. அவங்க இந்த ஏசி ரூமில் ஒருத்தன் இருந்துறான், குழுன்னு நல்லா ஜாலியாக இருந்துறான், விட்டுட்டு வெயிலுக்கு போடா அப்படின்னு சொன்னால் போவானா? முடியாது. இப்போ அதே நிலை தான் இன்றைக்கி பாஜக. ஏன்னு சொன்னால் இப்போ முதல் பகுதி தேர்தல் நடந்து முடிஞ்சவங்க கருத்து கணிப்புலாம் அம்பலமாயிடுச்சு. பெரும்பாலான மக்கள் வந்து பாஜகவுக்கு எதிராகவே இருக்காங்க. அப்படிங்கும்போது 400 பார் 400 பார் அப்படின்னு 400 நாங்கள் தாண்டுவோம்னு சொல்லி அந்த வீராப்புன்ற இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து இந்த ஏதாவது வன்முறை நடத்தி இந்த கலவரத்தின் மூலமா இந்த தேர்தலை நிறுத்தணும். அவனுடைய தேர்தல் நிறுத்தணும். அந்த இந்து ராஷ்டிரியம்ங்கிறது எல்லாமே போய் RSS என்பது பிராமண கூட்டங்க. அந்த கூட்டம் தான் RSSன்னு ஆரம்பிச்சது. ஆனால் அந்த RSS என்ற அந்த பாபா, எங்களுடைய அரசியலாசன் பாபா அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, RSS என்றது ஒரு ஆலமரம். ஆலமரத்தின் வேறு விழுதும் வந்து பிராமணர்கள், கிளையில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் இருப்பான். அதில் வந்து இலை உதிர்ந்தாலும் அவனுக்கு கவலைப்பட மாட்டானுங்க, கிளை உடைஞ்சாலும் கவலைப்பட மாட்டான். ஆனால் வேருக்கும் விழுதுக்கும்
தெளிவாக இருப்பானுங்க அப்படின்வாரு. ஆனால் இன்றைய நவீன அன்னைக்கு பாபா சொன்னார், இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு கார்பரேட் கம்பெனி. அந்த கார்பரேட் கம்பெனியுடைய சித்தாந்தம் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த 4 பேர் உட்கார்ந்து அந்த கோல்வால் உட்பட அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் தான். புரியுதுங்களா? அந்த கம்பெனியில், அந்த கார்பரேட் கம்பெனியில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட எல்லாமே இருப்பாங்க. அப்படி இருக்கிற நபர்கள் தான் மோடி, அமித்ஷா எல்லாமே. அதில் வாட்ச்மேனு கக்கூஸ் கழுவத்துக்கும் ஆள் வேணும் இல்லையா, வேணும் இல்லையா? அதுதான் இந்த வேலூர் மாரி இருக்கானுங்களா, இவனுக்கு என்ன வேணும்? அதான் அந்த மாதிரி தான் ஒரு கார்பரேட் கம்பெனியுடைய கக்கூஸுக்கு பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிக்கலாம். புரியுங்களா? அது போன்ற எல்லா தரப்பு மக்களும் இருப்பாங்க. அப்போது பொதுவெளியில் பேசும்போது அதெல்லாம் சும்மாங்க, ஐயர்ன்றாங்க. அவங்களாம் இருக்காங்க எல்லாம். யார் மோடி யார் இருக்காரு, அமித்ஷா யார் இருக்காரு, அவர் யார் இருக்காரு, யோகி யார் இருக்காரு இப்படின்னு காட்டுவானுங்க. ஆனாலும் அந்த சித்தாந்தம், அந்த கொள்கை இருக்குது பற்றியா, அந்த அவங்க ஒரு கம்பெனின்னா ஒரு கொள்கை ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கொள்கை என்பது அந்த ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை, அந்த ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம். அப்படிங்கும்போது அவங்க இந்த 100 ஆண்டுகளாக இவங்க ஆட்சி திட்டம் போட்டு அதுதான் கேட்குறேன், எந்த அளவுக்கு நெருங்கிட்டு இருக்கு. நெருங்கிட்டு இப்போ என்னென்னா இதை முழுக்க அவங்களுக்கு இந்துக்கள் மீதும் பாசம் இல்லை, சனாதனத்தின் மீது பாசம். அவங்களுக்கு சனாதனத்தின் மீது பாசம், இந்துக்கள் மீது பாசம் இல்லை. நீங்கள் அதனால தான் பாருங்கள், நீங்கள் சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரான்னு அல்லாமா இக்பால் பாடினார் இல்லையா, அந்த பாட்டை தேசிய கீதமாக்கலாம். என்ன பண்ணீங்க? புரியுதுங்களா? ஏன்னா இந்துஸ்தான் என்ற வார்த்தை இருக்குது, உலக நாடுகளை விட சிறந்ததுன்ற வார்த்தை அதில் இருக்குது. வேற எவ்வளோ இருந்தால் அதுதான் பாடுவோம், கொண்டு வர. ஆனால் ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகண மன அதிநாயக பாரத, அதில் என்ன வருது? இந்துஸ்தான் வரல, பாரதம் வருது. ஜனகண மன அதிநாயக பாரத பாய் கவிதாதா பஞ்சாப் சிந்தா அப்படின்னு வருது. அந்த பாட்டை தேசிய கீதமாக்குறாங்க. அது அன்னைக்கு காங்கிரஸ் உடைய தலைவர் நம்ம நேரு இருந்தாலும் இருந்ததெல்லாம் அவங்க கூட்டம் தான். புரியுதுங்களா? அப்போது இந்துஸ்தான் என்றது அவங்களுக்கு பிடிக்கல, பாரத் என்றது தான் பிடிக்கும். பாரத் என்பது அவங்க மகாபாரதத்தில் வரக்கூடிய அந்த போர் உங்களுக்கு தெரியும். பாண்டவர்களுக்கு மத்தியில் பாண்டவர்கள் சண்டை, அந்த சண்டை அந்த பரத போர், அதுதான் அவங்களுடைய சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தினுடைய வடிவமாக தான் கொண்டு போவோம். அதனால தான் பாரதிய ஜனதா பார்ட்டின்னு வச்சிருப்பாங்க. இனி இந்துன்ற இல்லை, இந்துஸ்தான் ஜனதா பார்ட்டின்னு வைக்க வேண்டியது. இப்போ நீங்கள் இந்துஸ்தான் ஆக்க போகிறாங்க. இந்துஸ்தான் ஆக்கு யார் வேணுன்றாங்க? இந்தியான்ற பேரு மாத்திட்டு இந்துஸ்தான் ஆக்கு. ஆனால் இந்துஸ்தான் பாரத் என்பது சனாதன கொள்கையினுடைய கோட்பாட்டினுடைய அடி வேறு. அதனால அதை தான் வைப்பானுங்க, அதுதான் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்து மீதோ எங்க கடவுள் பக்தி கூட இருக்கு பார்த்தீங்களா? சாதாரண மக்களுக்கு இருக்கக்கூடிய பக்தி கூட இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதிகளுக்கு பக்தியே இல்லை. நான் எழுதி சொல்லிட்டீங்க. ஆமாம், 100% சொல்லுவேன், எழுதியே தருவேன். அவனுக்கு பக்தியே இல்லை. என்னன்னு சொன்னா இதை வச்சதான் மக்கள் நம்முடைய கட்டுப்பாடுல இருக்காங்க. நீங்க ஆங்கிலேயர்கள் ஆளும்போது நீங்க பாருங்க, அவங்க வரலாறு சப்தகிரிகளா இருந்தாங்க. என்ன சொன்னாங்க ஆங்கிலேயர்கள்கிட்ட? ஐயா நீங்க எதை வேணா ஆண்டுங்க, எப்படி வேணா பண்ணீங்க, யாரை வேணா இழுத்துட்டு போங்க, எப்படி வேணா அனுபவிச்சிங்க, ஆனா இந்த கோவிலுக்கு பணத்தாரெல்லாம் எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்க இதை பார்த்துக்கிறோம். நாங்கள் அதேமாதிரி முகலாய மன்னர் இருந்தாங்க. அப்போ அன்னைக்கு எவனாவது இந்த கஸ்தூரியுடைய வம்சம் போய் எதிர்த்துதா? முகலாய மன்னர் முஸ்லீம்கள் ஆள விட மாட்டோம் அப்படின்னு பேசிச்சா? இல்லை. யாருக்கு? முகலாய மன்னர்களுக்கு. ராஜகுருமார்களாக இருந்துட்டு நாங்கள் இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். என்ன பண்ணுவோம்? ராஜகுருமார்களாக இருந்து நாங்கள் இதெல்லாம் பார்த்துக்குறோம், நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் அதை பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கும் முகலாய மன்னர்களுக்கும் இவங்க கழிவுட்டு தான் இந்த வம்சம் வாழ்ந்தது. எது? கஸ்தூரி வம்சம். ஆங்கிலேயன்கிட்டயே கழிவுட்டு தான் இந்த வம்சம் வாழ்ந்தது. இப்போ காங்கிரஸ் ஆண்டுட்டு இருக்கிறது, காங்கிரஸை கழிவுட்டு ஆண்டுட்டு இருந்தது. இப்போ பாஜக ஆளும்போது அது அப்படியே சொல்கிறது இது பண்ணிட்டு நாங்கள் யார் தெரியும் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, வடிவேல் டைலாக் தான், யார் தெரியும் இல்லை மதுரைக்காரங்களே அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி டைலாக் தான் இப்போ கஸ்தூரி போன்ற நபர்கள் பயன்படுத்துகிறாங்க. நீ இந்து ராஷ்டிரம் ஆகிக்கோ, நீ நாதாரி எந்த ராஷ்டிரமாச்சும் ஆகிக்கோ, நாங்களாக தான் இருப்போம், எந்த இருப்போம். ஆமாம், நீங்கள் எந்த சட்டம் கொண்டு வா, அந்த சட்டங்களை எதிர்கொள்வோம், எதுக்கும் தயாராக இருக்கும். சில நாதாரி இருக்காங்க முஸ்லீம்கள் கூட, உங்கள் வீட்டை அடிமையாவாங்க, மண்டிடுவாங்க. நாங்களாம் மண்டிட மாட்டோம், எதிர்ப்போம். அதுக்காக சிறை தான் வாழ்க்கை அல்லது மரணம் தான் வாழ்க்கைனாலும் போயிட்டே இருப்போம். ஏன்னா இதுக்கு ஒரு கூட்டம் இந்தியாவில் இருக்குது.
ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து அடக்கிட்டோம் ஓடிக்கிட்டேன்னு பார்க்காதீங்க. நீங்கள் அடக்கி ஒடுக்கிறது 1% கூட இல்லை, இன்னும் 99% இருக்குது. இவ்வளோ நேரம் அருமையாக பல கேள்விகளுக்கு பதில் அளித்ததுக்கு நெவரிஷ் தமிழ் சார்பாக நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள்.